ஒரு டேம் 2 ஸ்டேட் மக்கள் பல வருஷமாக நடக்கிற டிபேட் என்ன விஷயம்னு தெரியுமா? இது காவியாவுடன் ஒரு நிமிடம். இன்னைக்கு அத்திப்பள்ளி ஹொசூர் பார்டரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி என்னதாங்க இந்த மேகதாது டேம் ப்ராஜெக்ட்? இந்த மேகதாது டேம் ப்ராஜெக்ட்டை இந்த 2 கவர்மெண்ட்டும் எதுக்காக இத்தனை வருஷமாக டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கிறனால அப்படி மட்டும்தான் பெங்களூர் அண்ட் அதை சுற்றி இருக்கிற முக்கியமான டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்க்கு எங்களால் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்ண முடியுது அண்ட் ஆல்சோ ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சேம் வே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாட்டர் ரிசோர்ஸ் இன்கேஸ் எங்களுக்கு வந்துட்டு கட்டாச்சு அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள், காவிரி வாட்டர் வந்துட்டு கட் ஆகும்போது டெல்டா மாவட்டங்களில் அக்ரிகல்ச்சர் ரொம்ப கொடுமையாக பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அது போக வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களோட ரிசோர்ஸஸும் வந்துட்டு பாதிக்கப்படும்னு பயப்படுறாங்க. இதுதான் விஷயம். இப்போ இந்த விஷயத்தை வச்சு நிறைய பேர் நிறைய நியூஸை வந்துட்டு பரப்பிட்டு இருக்கீங்க. பட் இது எல்லாமே ட்ரூவா இல்லை வந்துட்டு பொய்யா அப்படிங்கிறது யாருக்குமே இங்கே தெரியறதில்ல. பிகாஸ் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு மூலைகளுக்கும் போய் சேர ஒரு விஷயமா இருக்கு. தூங்கும் போது நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, தூங்குறதுக்கு பிஃபோர் அண்ட் ஆல்சோ 24 hours எல்லார் கையிலுமே அந்த மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்துட்டு போய் சேருது. போய் சேரும் போது அது தவறான இன்ஃபர்மேஷனாக போய் சேரக்கூடாது. பார்க்குற நீங்களுமே ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஒரு கமெண்ட் கூட வந்துட்டு இன்னொருத்தங்களுடைய இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட் கூட நீங்கள் எல்லாத்த பற்றியுமே ரிலையபிள் ரிசோர்ஸை எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்ச் பண்ணிட்டு தான் உங்களுடைய கமெண்ட் இருக்கணும். அதுவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம எந்த கவர்மெண்ட்டையுமே குறை சொல்ல முடியாது. 2 பேருமே வந்துட்டு அவங்கவுங்க மக்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி தெளிவாக அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் ஆராய்ஞ்சிட்டு மட்டும் போடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய கருத்துகள், இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் எப்படி கொண்டு வரலான்னு உங்களுக்குன்னு ஒரு சில தாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி நீங்கள் இன்னைக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். காவியாவுடன் ஒரு நிமிடம்.